தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். தமிழ்நாடு இன்னும் 2 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மேபி நமக்கான எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நாட்கள் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறனால தமிழக தேர்தல்களும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. தற்போதைக்கு என்னென்ன பரபரப்பு நிறைந்த செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி புரியும். தமிழக தேர்தல்களும் 4 முனை போட்டியாக இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். திமுக அலைன்ஸ், அதிமுக அலைன்ஸ், நாம் தமிழர் சீமான் தலைமையில் ஒரு தனி அணி, அதே மாதிரி விஜய் தரப்பில் ஒரு அணி அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த 4 முனை போட்டியில் ஃபஸ்ட்டு விஜய் எடுத்துப்போம். விஜயோடைய அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியத்துவம் பெறக்கூடிய சப்ஜெக்டாக நடந்துட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர் கடைசி படம் சொல்லக்கூடிய ஜனநாயக படத்துக்கு ஒரு பெரிய தடை இருக்குது. சென்சார் போர்டால் தடை செய்யப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரையும் போயும் கூட எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் சைனும் தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. ஸோ அதில் ஒரு பெரிய நெருக்கடியை விஜய் எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏற்கனவே கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவம், அந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இன்றைய தினம் சிபிஐனுடைய 2ஆம் கட்ட விசாரணையை விஜய் எதிர்கொண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஏற்கனவே 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் விசாரணை நடந்து அவர் அடுத்த நாள் விசாரணைக்கு ஆஜராகும் போது பொங்கல் லீவு கேட்டு பர்மிஷன் கேட்டார். எப்படி பர்மிஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விசாரணை டைமில் கொடுக்குறாங்கிறது நமக்கு தெரியல. பட் விஜய்க்கு அது கிடச்சிச்சு. 19ஆம் தேதிக்கு வர சொல்லி சம்மன் அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ பொங்கல் லீவு முடிச்சுட்டு 19ஆம் தேதி காலையில் கிளம்பாமல் விஜய் என்ன பண்ணார், 18ஆம் தேதியே மாலையை கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டார். டெல்லிக்கு போயிட்டு அங்கே ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்றைய தினம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பி சிபிஐ விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தை நோக்கி கிளம்பும் பொழுது பத்திரிகையாளர்கள் அவரை சுத்து போட காத்திருந்தாங்க. அதாவது பத்திரிகையாளர் விஜயை சுற்றி வளைத்து கேள்வியில் கேட்க காத்திருந்தாங்க. அந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார், வழக்கமாக அவர் தங்கியிருக்க அந்த நட்சத்திர ஹோட்டலுடைய எக்ஸிட் வழியாக அவர் வெளியே வராமல் அங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் வழியாக வேற ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது, அதன் வழியாக அவர் வெளியேறி ஸ்பாட்டுக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. ஸோ இந்தளவுக்கு பத்திரிகையாளரை சந்திக்கவே கூடாது அப்படின்ற அளவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. எங்கே போனாலும் சரி, நான் அந்த விஷயத்தில் ஸ்கோர் பண்ணிவிடுவேன், என்னை மீட் பண்ணவே முடியாது பத்திரிகையாளர்களால் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். பத்திரிகையாளர் சந்திச்சா என்ன விதமான அரசியல் கேள்விகள் இருக்கும், அது எப்படி காட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது அவரும் தெரிஞ்ச விஷயம். அதை சந்திச்சோம்னா உண்மையிலே அவருடைய அந்த ஒரு இமேஜுங்கிறது மிகப்பெரிய டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் தவிர்த்திருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கரூர் துயரம் சம்பந்தமாக விஜய்கிட்ட சிபிஐ ஏற்கனவே ஒரு 7 மணி நேரம் விசாரணை நடத்திருந்தாங்க. இன்றைய தினம் 2ஆம் கட்ட விசாரணையில் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியிட்டிருக்கு. குறிப்பாக விஜயை ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரூருக்கு ஏன் நீங்கள் 7 மணி நேரம் தாமதமாக சேர்ந்தீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசும்பொழுது அங்கே மக்கள் மயங்கி விழுகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் தண்ணீர் பாட்டில் தூக்கி போடுறீங்க, அப்போ உங்களுக்கு தெரியலையா அங்கே என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் எப்படி அந்த ஸ்பாட்டை விட்டு சீக்கிரம் சென்னைக்கு கிளம்பி வந்தீங்க, ஏன் அவ்வளோ அவசரம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு நடிகராக இருக்கீங்க, ரெண்டாவது ஒரு அரசியல் பிரபலமாக இருக்கீங்க, உங்களை பார்க்க மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்றதை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியலையா அப்படின்ற கேள்வி விஜய் நோக்கி எழுப்பியிருக்காங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த துயர சம்பவத்துக்கு காரணம் காவல்துறை தான், ஏன்னா நாங்கள் முழுக்க காவல்துறையினுடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் தான் இயங்கணும், நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சுற்றி வளைச்சு சிபிஐ விஜயை டார்கெட் பண்ணியே கேள்வியில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். டிலே ஏன் 7 ஹவர்ஸ் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி, ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நெரிசல் அங்கே ஏற்படுது அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் வாகனத்தை நிறுத்திருக்கலாம், ஏன் முன்னேறி நீ நகர்ந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்காங்க. அப்போ உங்கள் வாகனம் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளா இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயோடைய வாகனத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, தனிப்பட்ட ரீதியாக விஜய் ஏன் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலையா, உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி விஜய் நோக்கி சில காட்டமான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டைமென்ஷனாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைய விசாரணையின் போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அந்த குற்றப்பத்திரிகையில் விஜயோடைய பேரும் சேர்க்கப்பட்டிருக்கலாம். விஜய் மோட்டிவாக செய்யலை, ஆனால் விஜய் சில விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணாமல் விட்டார். அதாவது மோட்டிவ் இல்லாமல் போகிறதும் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட எங்கேருந்து விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஏன் டிலேவே வந்தீங்க அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அவர்கிட்ட ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு, காரணம் ஏன் அவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படிங்கிற விஷயமா இருக்குது. அவர் ஊர் வளைஞ்சு வர வேண்டியதாக இருந்துச்சு, ஸோ அதனால் நாங்கள் சேர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு மாதிரிலாம் சில விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு நாமக்கல்ல பேசுறதுக்கு ஒதுக்கப்பட்ட டைமில் தான் அவர் சென்னையிலேருந்து கிளம்புறாரு அப்படிங்கிறது நாடு தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த இடத்துல விஜய் சிக்கிட்டார் அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இது அடுத்த கட்டமாக இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. குற்றப்பத்திரிகையில் விஜயோட பேர் சேர்க்கப்படுவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜய் திரும்பவும் அந்த ஹோட்டல் தான் போய் தங்க போகிறாரு, விசாரணை மேலும் தொடர தான் போகுது, நாளைக்கும் தொடர தான் போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டுருக்கு. பட் எனிவே விசாரணையுடைய கிளியர் கட் டேட்டா எப்போ இன்னையோட முடியுதா அல்லது மீண்டும் தொடர அப்படிங்கிறத இன்று மாலைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இதன் மூலமாக விஜய்க்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியில் விஜய் சிக்கியிருக்காரு. இந்த விசாரணைக்கு பிறகு விஜய் வந்து ஒன்று அரசியல் அழுத்தத்துக்கு உட்பட்டு பணிஞ்சு போகணும், அல்லது அரசியல் அழுத்தத்தை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விஜயா இருக்கணும். அந்த எதிர்த்து ஃபைட் பண்ணுறதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததில்ல. மேபி இப்போ நேரில் பார்க்க போகிறோமா, அல்லது வழக்கமாக அதே மாதிரி அந்த பணிஞ்சு போகக்கூடிய அரசியல் தான் அவர்கிட்ட இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம இனி வரும் நாட்களில் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் விஜய் அவர்கள் இந்த விசாரணையை முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் இந்த விசாரணை தொடருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அவர் டெல்லியில் போயிட்டு முன்கூட்டி தங்கியிருக்காரு. மேபி அவர் நாளைக்கு இந்த விசாரணை அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் கிளியரான நியூஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் நியூஸ் வந்து இன்றைக்கு மாலைக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரி, மாலை வரை வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ விஜய் அவர்கள் ஏன் இந்த சிபிஐ விசாரணை எதிர்கொள்கிறாரு, ஜனநாயகன் படத்துக்கு தடைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பாஜக ஆதரிக்கக்கூடிய வலதுசாரி ஊடகமான தினமலர் வந்து ஒரு தெளிவான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை நம்ம படிப்போம். அந்த செய்தி மூலமாக சில அரசியலை புரிஞ்சுக்கலாம். விஜய்க்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கான். அது எதுக்காக அப்படின்னா, துவக்கத்தில் திமுக மட்டும்தான் தாவேகாவுக்கு எதிர்ப்பாக இருந்து ஆட்சி அதிகாரத்தின் வாயிலாக குடைச்சல் கொடுக்கும் என நினைத்திருந்தார் விஜய். அதே போலவே கரூர் உயிரிழப்பு சம்பவத்தை காரணமாக்கி தொடர் கூட்டங்களை நடத்த விடாமல் தடை போட்டது திமுக அரசு. அரசையும் திமுகவையும் விமர்சித்த தாவேகாவினர் மீது தொடர்ச்சியாக வழக்கு போட்டு கட்சியினரே வேகமாக செயல்பட விடாமல் தடுத்தனர். அதிமுகவை துச்சமாக மதித்ததோடு திமுக அரசுக்கு இணையாக மத்திய அரசையும் கடுமையாக விமர்சித்ததால் விஜய் மீது பாஜக தேசிய தலைமை கோபம் கொண்டது. இது நமக்கு புரியாத ஒரு விஷயம். இது தினமலர் சொல்லக்கூடிய செய்தி. திமுக விஜய் விமர்சிச்சார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். விமர்சிச்சதை தாண்டி ஒரு வெறுப்பு கக்கனார், வெறுப்பு நோக்கி அவரோட அரசியல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஆனால் இப்போ அதுக்கு நிகராக எப்படி ஒரு மத்திய அரசு பாஜக எப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வந்து கிளியராக தினமலர் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புகிறாங்க. அது என்னன்னா, இதன் மூலமாக அவங்க என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, திமுகவையும் பாஜகவும் விஜய் ஒரே தரசட்டை வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு, ஒரே மாதிரி டீல் பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் மத்திய அரசையும் மாநில அரசும் ஒரே இடத்துல எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய போராட்ட குணம் கொண்டவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை மக்கள் மத்தியில் நிறுவனத்துக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த செய்தி நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதிமுக துச்சமாக கருதுறாரு, நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் திமுக நிகராக எங்கே பாஜகன்ற பேரே அவர் சொல்ல மாட்டேங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அவருடைய இந்த அரசியல் பேச்சில் ஒரு இடமோ இரண்டு இடத்துல தான் பாஜக பேரை யூஸ் பண்ணியிருப்பார். மற்ற இடத்துல அவர் வந்து அந்த பேரை சொல்லாமல் தான் தவிர்த்து போயிருப்பார். அப்படிப்பட்ட விஜய் எப்படி பாஜக எதிர்த்து அரசியல் செய்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ வந்து இது விருப்பத்தை கக்குறாங்க. தினமலர் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தனி அணி அமைத்து போட்டியிட்டால் அது திமுகவுக்கு உதவியாக அமைந்துவிடும் என்று பாஜக கருதுகிறது. இந்த விஷயம் இப்போ தான் பாஜக உணர்றதா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. ஏன் அப்படின்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3ஆகவோ 4ஆகவோ பிளவுபடும் பொழுது அது மீண்டும் திமுக தான் வாய்ப்பு வழங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, அந்த விஷயத்தை ஏன் அவ்வளோ லேட்டாக புரிஞ்சுட்டாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. சரி, ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரசுக்கு ஆசை காட்டி இழுக்க முயற்சிப்பதால் அதை வைத்து தமிழக காங்கிரசார் பலம் பெற்று விடக்கூடாது எனவும் பாஜக மேலிடம் எண்ணுகிறது. சரி, விஜயை காட்டி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கூடுதல் சீட்டு கேட்டு பேரம் பேசுவதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்டு வருகின்றனர். ஓகே, இது தெரிஞ்ச விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதனால் தமிழக காங்கிரஸ் மீண்டும் புத்துயிர் பெற்றுவிடக்கூடும் என்பதால் ஜனநாயகன் படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் வாயிலாக தடை போடப்பட்டுள்ளது. ரொம்ப கிளியராக பாஜக ஆதரிக்கக்கூடிய இந்த பாஜக ஆதரவு பெற்ற இந்த வலதுசாரி ஊடகம் தினமலர் ஜனநாயகன் படத்திற்கான தடை ஏன் அப்படின்ற அந்த ஒரு ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீண்ட நாளமாக டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தலைவர்கள் வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் கூட அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாஜக ஆதரவு பெற்ற இந்த வலதுசாரி ஊடகம் தினமலர் சென்சார் போர்டு மூலமாக பாஜக செஞ்ச அரசியல் எதற்காக அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இங்கே ஒரு கேள்வி எழுப்புறோம். உண்மையிலே விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்க விரும்புகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. சப்போஸ் அது உண்மையாக இருந்தால் கூட அதன் மூலமாக திமுக கூட்டணி பலவீனப்படும். ஏன்னா காங்கிரஸ் வெளியே போச்சா திமுக கூட்டணி பலவீனம் அடையும் அப்படிங்கிறது பாஜக ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஸோ அந்த வழியாக அதை பாசிட்டிவாக பார்க்காம ஏன் வந்து இந்த இடத்துல விஜய்க்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அப்படின்ற கேள்வி நமக்கு எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறது மூலமாக கட்சி பலம் பெறுமா அப்படின்றது மில்லியனர் கேள்வி. ஏன்னா விஜய்க்கு இன்னும் அந்த அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஜய் கூட காங்கிரஸ் போகிறது மூலமாக அவங்களோட பிரதான எதிரியான திமுக பலவீனம் அடைவதை ஒரு வாய்ப்பாக கருதாமல் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியை நம்ம இங்கே எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ அதோடைய விளக்கத்தையும் வேறு யாராவது கொடுத்தா, பாஜக கொடுத்தா நல்லாயிருக்கும், தினமலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற கேள்வியை அவங்க முன் வைக்கிறோம். விஜய்க்கு வந்து ஒரு 3 சிக்கல் இருக்குது அப்படின்றத கிளியராக முடிக்கிறாங்க. அது என்னன்னா, எதிர்பார்த்தபடி விஜயால் ஒரு கூட்டணி அமைக்க முடியல அப்படிங்கிறது ஒரு சிக்கலும். ரெண்டாவது, பொங்கல் முடிஞ்சதும் தை பிறந்ததும் விஜய் வந்து எலெக்ஷன் கேம்பெயினை
ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பட் அதுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும், அதே மாதிரி பார்த்தா ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி வெளியேகம் போனதும் அப்படின்ற மாதிரி 3 விஷயம். இந்த 3 விஷயத்துக்கும் பின்னணியில் பாஜக தான் இருக்குது அப்படின்றதான் தினமலர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ அதனால் விஜய் எப்படி திமுக விஜய் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே மாதிரி பாஜக டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரே தட்டை வச்சு விஜய் எதிர்க்க போறாரு அப்படின்ற மாதிரினா விஜய்க்கு ஒரு ஒரு போராட்டக்காரர், ஒரு கழகக்காரர் அப்படின்ற ஒரு பிராண்டை ஏற்படுத்த தான் முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நமக்கு ஒரு கேள்வி, திமுகவுக்கு பாஜக குடைச்சல் கொடுத்தா திமுக ரிஃப்ளெக்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். நம்ம பல போராட்டங்களை பார்த்துருக்கோம், கண்டன அறிக்கையை பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் அந்த மாதிரி எங்கே பாஜக கண்டிச்சு ஜனநாயக படத்துக்கு லிட்டரலாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தினமலர் கொடுக்குது, பாஜக தான் பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லியும் கூட இதனால் வரையும் பாஜக விஜய் கண்டிச்சு ஒரு அறிக்கை விடலை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ அப்படி தான் விஜயோடைய பலவீனமான அரசியல் தோற்றம் தெரியுதுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, ரைட், ஓகே. தினமலர் தங்களுக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இந்த பக்கம் ஜனநாயகன் படத்தோட சிக்கல். இது எப்படி விஜய் எதிர்கொண்டுட்டு எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்க போகிறான்னு தெரியல. ஏற்கனவே தேர்தல் பிரச்சார குழு டீம் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த பிரச்சார குழுவில் நாஞ்சில் சம்பத்துக்கு இடம் கொடுக்கல. தவைக்காவுடைய எலெக்ஷன் கேம்பெயின் இந்த குரூப்பில் நாஞ்சில் சம்பத்துக்கு சிடி நிர்மல்குமாருக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செய்தி. நாஞ்சில் சம்பத்துக்கிறது ஒரு பிரச்சார சொற்பொழிவாளர், ஒரு பிரச்சார பீரங்கி, அவருக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். ஓகே, அந்த நாஞ்சில் சம்பத் தான் அதை பற்றி என்னன்றது விளக்க சொல்லணும். ஓகே, செகண்டரி. இது ஃபுல்லாகவே டிவிக்கோட பாலிடிக்ஸ், டிவிக்கு சார்ந்த பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அடுத்த பக்கம் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக வருவோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் சில நாட்களாகவே எப்படி அதிமுக டிபேட் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா, அதிமுகக்குள்ள ஒற்றை தலைமை யார் அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும், அல்லது திரும்ப ஓபிஎஸ் உள்ள வருவாரா, ஓபிஎஸ்க்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்களா, இல்லை செங்கோட்டையினுடைய கழக குரல் ஏன், அதோட பின்னணியில் என்ன, டிடிவி தினகரன் என்ன முயற்சி எடுக்க போகிறாரு, சசிகலா திரும்ப உள்ள வர போகிறாங்களா, இந்த மாதிரி கட்சியுடைய அந்த உட்கட்சி விவகாரம் தான் பெரிய டிபேட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி டிபேட் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இடம்பெற்றக்கூடிய என்டிஏவில் யார் சிஎம் கேண்டிடேட்டு, பாஜகவில் வர போகிறாங்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி, இல்லை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து வேற ஒருத்தரா அப்படின்ற மாதிரி டிபேட் செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்படி இருந்த அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரொம்ப சாதுரியமான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை செஞ்சுருக்காரு, ஒரு சிறந்த அரசியல் நகர்வை முன் வச்சிருக்காரு. அது கவனிக்கத்தக்க விஷயம். என்ன அப்படின்னா, எம்ஜிஆரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை, முத்தான அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான அந்த மாதாந்திர உரிமை தொகை இருக்குல்ல, கலைஞர் உரிமை தொகை அப்படிங்கிற விஷயம் அது குலவிளக்கு திட்டம் அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றப்பட்டு 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மட்டும் அந்த விடியல் பயணம் இருக்குது, அது ஆண்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதுவும் கவனிக்கத்தக்க விஷயம். அப்புறம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி பட்டியலின சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க ஒரு தனி வாழ்க்கையை ஆரம்பிச்சா அவங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். அது 2 விஷயம் முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிறதும் ஆண்களுக்கும் அந்த இலவச பயணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளோ விஷயம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் நிதி இருக்கான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் திமுக அறிவிக்கும் போதே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பட் இன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம் பார்க்குறோம். ஸோ கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு சிக்கிருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நாளைக்கு இவங்க அறிவிச்சாங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்காக மாற்றி அதிமுகவும் அதிமுகவும் பல வாக்குறுதிகள் அள்ளி வீசுறாங்க. அதில் பல விஷயத்தை முழுமையாக செய்ய முடியாத நெருக்கடியும் சிக்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ இதனுடைய பின்னணியில் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ஒரு கவலைக்கிடமான இடத்துல நகரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் விடியல் பயணம் கொடுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஒரு திவால் நிலையில் தான் பயணிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ஆண்களுக்கும் இலவச பயணம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்கு பஸ் ஓடணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு சீக்கிரமே மூடுவில் காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே போக்குவரத்து துறையில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மாதம் பென்ஷன் கரெக்டாக ப்ராப்பராக வழங்கப்படுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ப்ராப்பரான எந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. டிஏ கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாம தான் போயிட்டுருக்கு. அவங்க தங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் நீதிமன்றத்தின் மூலமாக தான் கேட்டு பெறாங்களே தவிர, போராடி தான் பெறாங்களே தவிர, அரசு தாமாக முன் கொடுக்கறதுக்கு ஒரு கையற்ற அரசாக தான் இருக்குது. அது திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அப்படிதான் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான திட்டமாக இருந்தாலும் அதோட பின்னணியில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தமிழகம் சந்திக்க இருக்குது. ஏன்னா 2026 அப்புறம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, நிச்சயமாக பால் விலை, பேருந்து கட்டண உயர்வு, ஏன்னா இபியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இனிமேல் இந்த மின் கட்டணத்தை மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் லாஸ்ட் வருஷம் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வரதுனால பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. 26 அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 2 வருஷம் சேர்த்து ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்குது. ஸோ 26 அப்புறம் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிதி சுமை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை நோக்கி தான் இந்த அரசியலை இட்டு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியாக வேண்டியதாக இருக்குது. எனவே எடப்பாடி பழனிசாமியோட இந்த டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடி தான். எனவே எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது திமுகக்கு ஒரு சிறந்த நெருக்கடி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே
ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அதையும் ஃபுல்லாக அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதில் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ என்னென்னா அந்த 1000 ரூபாவை கூடுதலாக ஒரு 500 ஏற்றி 1500 கொடுக்குறதா ஒரு திட்டம் வச்சிருந்தா கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி 2000 சொன்னதுனால இப்போ அவங்களும் 2000 கொடுத்தாங்களோ அல்லது 2000 ப்ளஸ் கொடுத்தாங்களோ அப்படின்ற ஒரு நெருக்கடி வந்து திமுக ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகர்வு. அதே மாதிரி ஆண்களுக்கும் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களோட வாக்குகளை பெறுவதற்கு அதிமுக எடுத்த முன்முயற்சி தான். அப்போ அந்த முயற்சியை இனிமேல் திமுக எடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி எடுத்தாங்கன்னா மகளிருக்கு மட்டும் அப்படின்ற விஷயமே அதுக்கு அங்கே கேள்விக்குறியாயிரும். ஏன்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அறிவிக்கப்பட்டதான் ஸ்கீமு. அது ஆண்களுக்கும் அப்படின்ற இடத்துக்கு திமுக நகராங்க அப்படின்னா அப்போ அது வந்து அந்த ஸ்கீமோட அடிப்படை விஷயத்தை கேள்விக்கு உட்படுத்தும். அந்த அடிப்படை இலக்கணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் அப்படி தான் பார்க்குறோம். எனவே தமிழக அரசியல்களும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பிரதமர் மோடி இன்னும் 2 நாட்களில் தமிழ்நாடு வர இருக்கிறாரு. இங்கே நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகத்தில் ஒரு அரசியல் நிகழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்த இருக்காங்க. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் பாஜக அதை அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதமர் மோடி அந்த மேடையில் இருக்கும் பொழுது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த மேடையில் இருக்கணும், பிரதமர் கூட இருக்கணும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய தற்போதைக்கு திட்டமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிகளை சேருவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்குலாம் 1 or 2 டேஸில் அவங்க முடிவெடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ தேமுதிகவுக்கு டைம் பீரியட் கிடையாது, விரைவிலே முடிவெடுக்கணும். அதே மாதிரி மற்ற பாமக ஏற்கனவே அன்புமணி போயிட்டார், ராமதாஸோட ஸ்டாண்ட் என்னன்றது தெரியல, அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. டிடிவி தினகரன் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல, ஓபிஎஸோட முடிவு தெரியல, இப்போ இந்த மாதிரி நிறைய பேரோட விருப்பங்கள் என்னன்றது தெரியல. அதே மாதிரி ஜான் பண்டிட் இருக்காரு, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இருக்காரு, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் என்ன முடிவெடுத்து எந்த இடத்துக்கு நகர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நேற்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரிச்சு பேசியிருந்த தனியரசு எல்லாம் கூட இந்த கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் சரி, ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சி இருந்தாலும் சரி, என்டிஏவுக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை அதிமுக முடுக்கி விட்டுருக்காங்க, பாஜக முடுக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் களம் எப்படி அமைய போகுது, எப்படி யார் எந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க, யாருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, விஜய் அவர்கள் தன்னோட சிக்கல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, எப்படி எலெக்ஷன் கேம்பெயின் வடிவமைக்க போகிறாரு அப்படிங்கிறலாம் வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு நிகழ்ச்சி நம்ம திரும்ப சந்திப்போம். மிக்க நன்றி.